எல்லாவற்றையும் இயற்கை செயற்கையாக படைக்க முடியும். மனிதனால் நீரை படைக்க முடியுமா? ரத்தத்தை உருவாக்க முடியுமா? உங்கள் அறிவியலால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உங்கள் அறிவியலால் பாலை தயிராக்க முடிகிறதா? கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த பணியை செய்கிறது. அந்த இடத்துல அறிவியல், மனிதனின் அறிவியல் தோற்று போகிறது. இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி உயிர் மனிதன். எது இயற்கை? இந்த மண்ணில் எது எது மனிதனால் படைக்கப்படவில்லையோ அதெல்லாமே இயற்கை. மனிதனால் படைக்கப்பட்டது எது? அது எல்லாமே இயற்கை தான். அடிப்படை ஆதாரம், அடிப்படை அதுதான். இந்த வீடு, இந்த கட்டடம் மனிதன் கட்டியது. கட்டடத்திற்கான பொருள், அடிப்படை ஆதாரம் யார்? இயற்கை தந்தது. இந்த வாகனம் மனிதன் படைத்தது. இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? இயற்கை. கப்பலில், கடலிலே மிதக்கிறோம், கப்பலிலே மனிதன் கண்டுபிடித்தது. அதற்கான பொருளை தந்தது யார்? பூமி. விண்வெளியிலே பறக்கிறோம், விண்ணூர்தியில், அதற்கான அடிப்படை மூலப்பொருளை தந்தது யார்? பூமி. இந்த மண்ணில் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் கொடையாக தந்தவள் பூமி தாய். அந்த பூமி என் தாயின் மாறாக இருக்கிற மலையை அறுத்து அறுத்து மணல் என்றும் கல் என்றும் காசு பார்க்கிற ஒரு சமூகம் எவ்வளவு கொடுமையான சமூகம் என்பதை அறிவு சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும்.